இன்றைக்கு நாம் ஏசாயா 37 அதிகாரத்தை தியானிப்போம். ஆண்டவருக்கே மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. ராஜாவாகிய எசேக்கியா ரப்சாக்கே ஜீவனுள்ள தேவனை தூஷித்தான் என்பதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து இரட்டு உடுத்துக்கொண்டு சேனைகளின் கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்தான். எலியாக்கீமையும் செப்னாவையும் ஆசாரியர்களின் மூப்பரையும் ஏசாயா தீர்க்கதரிசியினிடத்திற்கு இரட்டு உடுத்தியவர்களாக அனுப்பினான். ஜீவனுள்ள தேவனை ரப்சாக்கே நிந்தித்தான் என்பதை ஏசாயாவிடம் அறிவித்தனர். அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி, நீங்கள் பயப்பட வேண்டாம். இதோ சனகரிப் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்பி போவான். அங்கே அவனை பட்டயத்தால் விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை எசேக்கியாவிடத்தில் கூறுங்கள். அதைத் தொடர்ந்து திராக்கா என்னும் எத்தியோப்பியாவின் ராஜா சனகரிப்போட யுத்தம் பண்ண புறப்பட்டான். இதை கேள்விப்பட்ட ரப்சாக்கே எசேக்கியாவுக்கு நிருபம் கொடுத்தனுப்பி மறுபடியுமாக ஜீவனுள்ள தேவனை நிந்தித்தான். அப்பொழுது எசேக்கியா கர்த்தரை நோக்கி, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். அதற்கு கர்த்தர், அசீரியா ராஜா இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பதில்லை, இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை, இதற்கு முன்பாக கேடகத்தோட வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை. அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாயிருப்பேன். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 1,85,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். அப்பொழுது அசீரிய ராஜாவாகிய சனகரிப் நினிவேக்கு திரும்பி சென்றான். அவன் குமாரராகிய அத்ரமெலேக்கும் சரேத்சேரும் அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டார்கள். அவன் குமாரனாகிய எசரத்தோன் அவன் பட்டத்திற்கு வந்து அரசாண்டான். இத்துடன் ஏசாயா 37 அதிகாரம் முடிவடைகிறது. கர்த்தர் தாமே நம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.